எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? 1 வீக் ஆகுது 2024 வந்து. இந்த 2024ல் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற யூபிஐ பேமெண்ட் நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணி பணம் பே பண்ணி நம்ம பழகிட்டோம். வி வேர் நாட் யூஸிங் திஸ் மச் பிஃபோர் கோவிட் அண்ட் நவ் வி ஆர் அடிக்டட் டு இட். எங்கே போனாலும் 5 ரூபீஸாக இருந்தாலும் 5000 rupees ஆனாலும் நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்கு நம்ம பழகிட்டோம். இப்போ 2024ல் வந்து ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தேர் ஆர் சம் சேஞ்சஸ் ஃபார் தி யூபிஐ பேமெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. அந்த சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூபிஐ வச்சுருக்கீங்க, உங்களோட ஐடி வந்து ஒரு 1 year நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணாத டேஸ்லேயே வந்து தட் ஐடி வில் பிகம் அன் இன்ஆக்டிவ் ஐடி. அந்த இன்ஆக்டிவ் ஐடிஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆர்பிஐஸ் ஃபார் எனி பேமெண்ட்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் அவங்க சொல்லியிருக்கிறது. அப்புறம் ஒரு எமர்ஜென்சி, ஒரு சாட்டர்டே சண்டே, ஒரு லாங் வீக்கெண்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வருது, ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க மோர் மணி when you are unable to pay it through your debit card due to some restrictions. அப்படிங்கும்போது இந்த 2024ல் உங்களோட எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் லைக் காலேஜ் ஃபீஸ் ஆர் டியூஷன் ஃபீஸ் கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறதாகட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுறதாகட்டும், உங்களோட யூபிஐ பேமெண்ட் லிமிட்டேஷன் வந்து 1 lakhலேருந்து 5 lakhs அஸ் அ சீலிங்காக பார்க்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய சேஞ்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பெரிய நேரத்தில், ரொம்ப கஷ்டமான நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 2வது சேஞ்ச். 3வது சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்ன பின்ன தெரியாத ஒரு நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அமௌண்ட்டை அப்படிங்கும்போது 4 மணி நேரம் வரைக்கும் அந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு டெபிட் ஆகாது. அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது, அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பின் இல்லாமல் பே பண்ணுற மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்கேன் மட்டும் பண்ணுவோம், அதுக்கு பின் தேவைப்படாது. யூபிஐயில் 500 rupees இருந்தது லிமிட்டு, அதை வந்து இப்போ 2000 rupees வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஒரு சேஞ்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மந்த்லி கிராசரி வாங்குறீங்க, ஒரு 1500 rupees வருது அப்படின்னு யூ கேன் பே இட் த்ரூ யூபிஐ வித்தவுட் பின்கோட். அதுக்கு நீங்கள் அந்த கிராசரியை வந்து ஒரு கையில் நீங்கள் பேகேஜ் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 சேஞ்சும் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்களுக்கு எதெல்லாம் இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.